முந்தின நாள் நைட்டே நாளைக்கு காலையில் சாப்பாட்டுக்கு இதுதான் வேணும்னு மெனு கொடுத்துட்டாங்க. மெனு கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா மாமாவும் லேகன் சாரும் தான். பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் 2 பேரும் கேட்டிருந்தாங்க. சரி பூரியும் உருளைக்கிழங்கு மசால் தானே கொஞ்சம் அசால்ட்டாக லேட்டாக எழுந்து வந்துட்டேன். தீபி கிளம்புறக்குள்ளே எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. கடகடன்னு வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அவள் கிளம்புறக்குள்ளேயே எப்படியோ கொஞ்சம் பூரியெல்லாம் ரெடி பண்ணி மசாலும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாப்பிடத்தான் முடியல, பஸ்ஸில் போகும்போது சாப்பிட்டுக்கிறேன்னு அவள் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டா. அப்புறம் லேகன் டிஃபன் பாக்ஸுக்கு பெரிய பூரியை சுட்டு பிச்சு பிச்சு போட வேணாம், இந்த வாட்டி குட்டி குட்டியாக ஷேப் பண்ணி எடுத்து அதை வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்போன்னு பண்ணேன். நல்லா தான் வந்திருந்தது. அவனுக்கும் உருளைக்கிழங்கு மசால் வந்து பேக் பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் பிடிக்குது. எனக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால ஆயில் ஐட்டம் எதுவுமே மார்னிங் டைமில் சாப்பிட பிடிக்கிறதில்ல. ராகி கூழ் தான் ரெடி பண்ணேன். 2 ஸ்பூன் ராகியில் 2 கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக உரைய ஊற்றின தயிர், நல்லா தயிர் கெட்டியாக இருந்தது. பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி குடித்தா அவ்வளோ சூப்பராக இருந்தது. யாருக்கெல்லாம் இது பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.